வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். சில முக்கியமான இந்தியன் கம்பெனிகளோட பங்குகள் ஏன் அதோட உண்மையான மதிப்பு, அதாவது புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். முடிஞ்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த புக் வேல்யூனா என்னன்னு சும்மா சிம்பிளா பார்த்துடலாம். ஒரு கம்பெனியோட மொத்த சொத்துல இருந்து அதோட மொத்த கடனை கழிச்சா வர்றது தாங்க அது. இப்போ ஒரு ஷேரோட மார்க்கெட் விலை இந்த புக் வேல்யூவை விட கம்மியா இருந்தா, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ 1க்கு கீழே இருந்தா அந்த ஷேர் அண்டர் வேல்யூடா இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட 3 கம்பெனிஸ், பிரமல் என்டர்பிரைசஸ் அதாவது PEL, அப்புறம் ONGC, கர்நாடகா பேங்க், இதை பத்தி கொஞ்சம் அலசலாம். முதல்ல PEL எடுத்துக்கலாமா? கம்பெனி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபார்மா, ரியல் எஸ்டேட்னு நிறைய இதுல இருக்காங்க. இவங்களோட பிரைஸ் டு புக் ரேஷியோ அதாவது PB ரேஷியோ அது வந்து ஒரு 0.95 கிட்ட இருக்கு. இது பொதுவா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட கம்மி தான். ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டாக் கொஞ்சம் விலை குறைவா இருக்க மாதிரி தோணலாம். ஆனா அதோட பிரைஸ் டு earnings ரேஷியோ அதாவது PE ரேஷியோ இருக்கே, அது ரொம்ப அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 53. அது எப்படி இதுக்கு செட் ஆகுது? அது கரெக்டான கேள்வி. PE ரேஷியோ அதிகமா இருக்கிறது கண்டிப்பா வேல்யூவேஷன் பத்தி யோசிக்க வைக்குது. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கம்பெனி வந்து போன ஃபினான்ஷியல் இயர்ல FY24ல நஷ்டத்துல இருந்து இப்போ FY25ல ஒரு லாபத்துக்கு திரும்பி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 485 கோடி ரூபாய். அப்புறம் அவங்களோட ரீட்டைல் லெண்டிங், டிஜிட்டல் முயற்சிகள் மேல மார்க்கெட் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட சில பழைய தீர்க்கப்படாத சொத்து பிரச்சனைகள், அதாவது லெகசி அசெட் சேலஞ்சஸ் இருக்கு. அதோட கடன் வாங்குற செலவு கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால கடைசியா வந்த குவார்டர்லி ரிசல்ட்ல Q4ல லாபம் குறைஞ்சிருக்கு. சோ PB கம்மியா இருந்தாலும் இந்த அதிக PE மத்த பிரச்சனைகள் இதெல்லாம் கவனிக்கணும். ஓகே. அப்போ PE நிலவரம் இப்படி இருக்கு. அடுத்து நாம ONGC பக்கம் போகலாம். அது ஒரு பெரிய பொதுத்துறை நிறுவனம் இல்லையா? அதோட கதை என்ன? ஆமா, ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் இந்தியாவோட மிகப்பெரிய கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர். ஒரு மகாரத்னா PSU அது. இதோட PB ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.0ல இருந்து 1.2க்குள்ள இருக்கலாம். புக் வேல்யூக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி PE ரேஷியோ தான் ரொம்ப கம்மி. ஒரு 8ல இருந்து 10 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. அப்ப இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பா தெரியுதே. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வேற இருக்குன்னு கேள்வி. ஒரு 4-5% இருக்குமா? ஆமா, வேல்யூவேஷன் பார்க்க கொஞ்சம் கவர்ச்சிகரமா தெரியுது. டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா இருக்கு. அதனால இது ஒரு மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு சிலர் நினைக்கிறாங்க. உள்நாட்டு தேவையும் ஸ்டேபிளா இருக்கு. ஆனா இதுல ரிஸ்க் என்னன்னா, இந்த உலக கச்சா எண்ணெய் விலை ஏறி இறங்குறதற்கே அது இவங்க லாபத்தை பாதிக்கலாம். இன்னொன்னு, உலகம் இப்போ ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால ONGC மாதிரி கம்பெனிக்கு லாங் டேர்ம்ல சில சவால்களும் இருக்கு. சரி. ஒரு பெரிய ஆயில் கம்பெனியை பார்த்தாச்சு. இப்போ ஒரு பிரைவேட் பேங்க் பக்கம் போலாம். கர்நாடகா பேங்க், அதோட நிலைமை எப்படி? கர்நாடகா பேங்க் இது ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க். இதோட PB ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சுமார் 0.6ல இருந்து 0.8க்குள்ள தான். அதே மாதிரி PE ரேஷியோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 6-7 அந்த ரேஞ்சில இருக்கு. இது ரெண்டுமே இந்த ஸ்டாக் நல்லாவே அண்டர் வேல்யூடா இருக்கலாம்னு காட்டுது. வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு, சரி. ஆனா பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ், growth எப்படி இருக்கு? பேங்கோட அசெட் குவாலிட்டி, அதாவது வாராக்கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. லோன் growth ஒரு 12-15% கொண்டு வரணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. முக்கியமா MSME, அதாவது இந்த சின்ன நடுத்தர தொழில் கடன் பிரிவுல கவனம் செலுத்துறாங்க. சோ வேல்யூ இன்வெஸ்டிங் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியலாம். ஆனா பெரிய பேங்க்ஸ் கிட்ட இருந்து வர்ற போட்டி இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அப்போ நாம பார்த்த இந்த 3 கம்பெனிலையும் புக் வேல்யூ மட்டும் பார்த்தா ஒரு முழு சித்திரம் கிடைக்காது போல. ஒவ்வொன்றுக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. கண்டிப்பா PB ரேஷியோங்கிறது ஒரு ஃபேக்டர், அவ்வளவுதான். மத்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ், PE மாதிரி, டிவிடெண்ட் ஈல்டு, கம்பெனியோட எதிர்கால பிளான்ஸ் என்ன, லாபம் எப்படி வளரும், அந்த துறை சார்ந்த ரிஸ்க் என்ன, இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். நல்லா யோசிச்சு முழுசா புரிஞ்சுகிட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அருமை. இன்னைக்கு இந்த புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகிற பங்குகள் பத்தின சில இன்சைட்ஸ் கிடைச்சது. இந்த டாபிக் பத்தி உங்க கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து எந்த விதத்திலையும் ஒரு முதலீட்டு ஆலோசனை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ஒரு தகுதி வாய்ந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசிட்டு பண்றது நல்லது. இந்த ஷோ முழுக்க உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே. மற்றும் ஒரு கலந்துரையாடலில் சந்திப்போம். நன்றி.